குறிப்பாக இன்று சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு மறுபெயர் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி இந்தியாவிலே 2 இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள். அதேபோன்று இன்று மதுவிலக்கு கொள்கை தமிழக அரசு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் கடைபிடிக்கிறது. அதற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று சுகாதார கொள்கையை தமிழ்நாடு கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட்டை போடுகின்றதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவிலேயே குட்காவை தடை செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவிற்கு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவில் போலியோவை ஒழித்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இதேபோன்று தமிழ்நாட்டில் 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜா அல்லாமல் அத்தனையும் பிராட் கேஜாக ரயில்வே துறையில மாற்றி அமைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதேபோன்று இன்று ஆன்லைன் கேம்பிளிங், ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி அதன் பிறகு அதிமுக காலத்திலே சட்டம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு திமுக காலத்தில் சட்டம் கொண்டு வந்தார்கள். இப்போது அது நீதிமன்றத்திலே தடை செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் தமிழக அரசு அதை தடையை நீக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இப்படி தொடர்ச்சியா நீர் மேலாண்மைக்கு தமிழக அரசு மட்டுமல்ல, கடந்த ஆட்சியாளர்களும் நீர் மேலாண்மையின் ஈடுபட காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் நாங்கள் 20 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய நீர் மேலாண்மை எப்படி இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் இன்று சுற்றுச்சூழல் சம்பந்தமாக, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் சம்பந்தமான கொள்கைகள் எல்லாம் தமிழக அரசு கொண்டு வருகிறது. ஆனால் 25 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சுற்றுச்சூழலுக்காக, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற சீற்றங்கள், பிரச்சனைகள் பற்றி தொடர்ந்து விழிப்புணர்வு போராட்டங்களை நடத்தி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி இவ்வளோ தகுதி உள்ள கட்சி, இவ்வளோ திறமை உள்ள கட்சி, இவ்வளோ கொள்கைகள் உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று 36வது ஆண்டில் கால் வைக்கின்றோம். நிச்சயமாக வரும் காலத்தில் தமிழக மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நிச்சயமாக கொடுத்தார்கள் என்றால், இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் 57 ஆண்டு காலம் செய்யாததை நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் எங்களால் செய்து முடிக்க முடியும். அந்த தகுதி, அந்த திறமை எங்களிடம் இருக்கிறது. இதைத்தான் நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்திலே அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னார். இந்தியா சுகாதாரத்துறையில 50 ஆண்டுகள் செய்யாததை அன்புமணி ராமதாஸ் 5 ஆண்டு காலத்திலே செய்திருக்கின்றார் என்று கடந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே போன்றுதான் தமிழ்நாட்டிற்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள், அவர்களை சுத்தி இருக்கின்றவர்கள் அவரை சரியான முறையில் ஆலோசனைகள் எல்லாம் வழங்க மறுக்கிறார்கள். அதனால்தான் இன்று தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மது பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, கள்ளச்சாராயம் பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை, மின்சார பிரச்சனை, காவிரி பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்கு எந்த தீர்வும் வர மாதிரி எனக்கு தெரியல எனக்கு. அதனால இதை எங்களுக்கு பெருமையாக நாங்கள் கடந்து வந்த பாதைகள், கடுமையான பாதைகள். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு உறுதியாக வரும் காலத்திலே எங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இயங்கி வருகின்றோம்.